ஏமி பிஎல் படீஸ் வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு கொரியன் பிஎல் ட்ராமா வாய்ஸ் ஓவர் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவோட பிளாட் பற்றி சொல்லணும்னா, ஒரு ஹீரோக்கு கருப்பு வெள்ளை அந்த மாதிரி தான் அவங்க கண்களில் நிறம் தெரியும். ஸோ அவங்க அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்க பார்க்குற இன்னொரு ஹீரோ அவங்களோட முகத்தை பார்க்கும்போது மட்டும் அவங்களுக்கு அந்த உலகமே அழகிய நிறங்களால் மகிழ்ச்சியாக தெரியும். அப்படி ஒரு பிளாட் இருக்க ட்ராமாவை தான் இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும். இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோட வாய்ஸ் ஓவர்லேருந்து சொல்கிறாங்க, அவங்க ஆன்ட்டிக்கு கடைசியாக அவங்க அம்மா என்ன கலரில் ஹெட்பேண்ட் போட்டிருந்தாங்கன்னு ஞாபகம் இல்லை. அதே நம்ம ஹீரோ கிட்ட கேட்டால் அப்போ அவன் சின்ன பையன், அவனுக்கும் நிறங்கள் தெரியாது, எல்லாம் கருப்பு வெள்ளை அந்த மாதிரி கிரே கலரில் தான் தெரியும். ஸோ அவனுக்கு அது தெரியல. அன்னைக்கு கூட அவங்க அம்மா வந்து அந்த ஹெட்பேண்ட் மாற்றுறதெல்லாம் அவன் பார்த்துருக்கான். பட் அவனுக்கு நிறங்கள் தெரியாதனால அது என்ன ஹெட்பேண்டுன்னு தெரியல. அவங்க அம்மாவும் இது எல்லோனுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் அவன் அப்போ சின்ன பையன், அதனால் அவனுக்கு தெரியல. இப்போ நம்ம ஹீரோ திடீர்னு தூக்கத்துலேருந்து கண்மொழிக்கு மாதிரி காட்டுறாங்க. நோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்து தான் எழுந்துக்கிறான். அதுக்கப்புறம் அவன் வெளியே வரான். அங்கே சோஃபாவில் அவனோட ஆன்ட்டி தூங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வந்து ஒரு மோனோ தானே, அவங்களுக்கு நிறங்கள் தெரியாது, எல்லாம் கிரே அந்த மாதிரி தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறையா மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க யாருன்னா அவங்க தான் ப்ரோப். ஆக்சுவலாக இந்த மோனோன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களும் கலர் பிளைண்டும் வேறு வேறு ஆள் தான். கலர் பிளைண்டாக இருக்கவங்களுக்குலாம் கண்களில் வந்து நிறம் எதுன்னு தெரியாது. பட் இந்த மோனோன்னு இருக்க ஆளுங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு கண்களுக்கு நிறம் தெரியும். பட் அவங்களோட மூளை வந்து இது இந்த கலர் தானே பிரித்து பார்க்க தெரியாது. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு செட்டான ஒரு ஆள் இருப்பாங்க, அவங்க தான் ப்ராப். ஸோ அந்த ப்ராப் ஆளுங்களை பார்க்கும்போது மட்டும்தான் இவங்களுக்கு வந்து அந்த நிறமே தெரியும். ஸோ நம்ம ஹீரோக்குமே ப்ராப்னு ஒருத்தங்க யாரோ இருப்பாங்க. அப்படி ஒருத்தங்களை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்குமே கண்டிப்பாக நிறங்கள் தெரியும். பட் இங்கே என்ன பிரச்சனைனா, அந்த மாதிரி மோனோ வந்து ப்ராப்ளம் மீட் பண்ணுறாங்கல்ல, சிலருக்கு அவங்கள சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும், சிலருக்கு வாழ்நாள் முழுக்க சந்திக்க முடியாமையே கூட போகும். பட் நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான ப்ராப்ளம் பார்த்துடவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த மோனோஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க நிறையா பேர் இப்படி ப்ராப் கிட்ட இருந்தால் அவங்களுக்கு நிறங்கள் கிடைக்குதுங்கும் போது அந்த ப்ராப்பை வந்து கடத்துறாங்க. அந்த மாதிரி ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. அதனால தான் நம்மளுக்கு ஹீரோக்குமே அந்த ப்ராப்ளம் மீட் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ இப்போ கூட அப்படி ஒரு நியூஸை தான் டிவியில் பார்த்துட்ருக்காங்க. ஒரு மோனோ வந்து அவங்களுக்கான ப்ராப்பை கடத்திட்டு போன மாதிரி அந்த மாதிரி நியூஸ் ஓடிட்டுருக்க. அப்போ அவங்க ஆன்ட்டி எழுந்துட்டாங்க. நீ எதுக்கு இந்த மாதிரி நியூஸ்லாம் பார்த்துட்ருக்கன்னு சொல்லிட்டு அதை பார்க்க வேணான்னு சொல்லிடுறாங்க. அதோட அங்கே ஒரு லெட்ரு இருக்குது. என்னென்னா நம்ம ஹீரோக்கு வேறு ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துருக்காங்க போல் ஆன்ட்டி. நம்ம ஹீரோ யாரோ இந்த விஷயத்தை வச்சு கிண்டல் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அதனால தான் அங்கே சண்டை வந்து இப்போ வேறு ஸ்கூலுக்கு நம்ம ஹீரோவை மாற்றிருக்காங்க. அந்த ஸ்கூல் வந்து ஒரு கோயட் இல்லை, பாய்ஸ் ஸ்கூல். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவங்க ஆன்ட்டி கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ பேர் சோய். சோயோட அம்மா கடந்த 4 வருஷமாக காணாமல் போயிட்டாங்க. பட் அவங்க ஆன்ட்டி வந்து விடாமல் அவங்க அம்மா தேடிட்டே இருக்காங்க. அது ரிலேட்டடாக வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கும்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்க க்ளீனாக இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க அம்மாவை தேடிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம சோயோட அம்மாவுமே ஒரு மோனோ தான். அவங்க கூடவே ஒரு 6 பேர் ஒரு கேதரிங்கில் மீட் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அந்த 6 பேரும் காணாமல் போனதா நியூஸ்லலாம் வந்த மாதிரி இப்போ இவங்க அப்படியே சைட் பை சைட் காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோவுமே அப்படியே வானத்தை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கான். அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, கிரேலேயே இந்த ஒயிட் கிரே, சிமெண்ட் கிரே அந்த மாதிரி அவங்க 10 விதமாக கிரேலேயே வகை சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் தான் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டே வரான். ஸோ இப்போ அவன் புது ஸ்கூல்லையுமே ஜாயின் பண்ணிட்டான். அங்கே போனோன்னே சார் வந்து ஒன்று இன்ட்ரோ கொடுத்துக்குவோப்பா அப்படின்னு சொன்னோன்னே அவன் ஜஸ்ட் ஹாய்ன்னு சொல்லி ஜோயின்னு அவன் பேரை தான் சொல்கிறான். அப்போ சாரே பார்க்குறாரு, ஓ அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி ஓகே லீடர் பக்கத்தில் ஒரு சீட் இருக்கு பாரு, அங்கே போய் நீ உட்காந்துக்கோன்னு சொல்ல இவனை போய் உட்காந்துறான். அந்த லீடர் பையனுமே இவன்கிட்ட நல்லா சிரித்து ஹாய் சொல்லி தான் பேசுகிறான். அப்போ சார் பார்க்குறாரு, லீடருக்கு பின்னாடி சீட்டில் ஒரு பையன் உட்காந்து தூங்கிட்டு இருப்பான். என்ன அவன் இன்றைக்கும் தூங்கிட்டு தானே இருக்கான், அவன் எதுக்கு ஸ்கூலுக்கு வரானே தெரிலன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளாஸ் நடத்திட்டு இருக்காரு. இப்போ ஜோய் உட்காந்துருக்கான்ல, அவனுக்கு பின்னாடியும் இன்னொரு பையன் உட்காந்துட்டு இருக்கான். அவன் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பான். ஸோ அந்த பையனோட பேர் தெரில, இப்படி ஹைட்டாக இருப்பான்னு நம்ம வச்சுப்போம். ஸோ அந்த பையனுமே நம்ம ஜோய் கிட்ட நல்லா ஜாலியாக தான் பேசுகிறான். இந்த லீடர் பையனும் இந்த ஹைட்டாக இருக்க பையனும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. அதோட கேட்குறாங்க, நீ ஏதாவது இந்த கேபாப்பில் ட்ரெயினி ஆகினே இருக்கியான்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த பேச்சு அப்படியே விட்டுடுறாங்க. ஏன்னா அப்போ பின்னாடி இருக்க பையன் இருக்கான்ல,
அவன் வந்து ஒரு கேபாப் ட்ரெயினி தான் போல. பட் அது அஃபிஷியல் ஆகாதனால அவன் வந்து வெளியே சொல்லிக்கலங்கிற மாதிரி இவங்க 2 பேர் சொல்றாங்க. இவங்க கேட்டாலுமே அது அஃபிஷியல் ஆகாதனால அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு தான் அவன் சொல்லிட்டு இருக்கான் போல. ஸோ இப்போ இவங்க 2 பேர் பேசுறாங்கல்ல, அப்போ ஏதோ வயசானாலுன்ட்டு இடையில பேசுறாங்க. அது என்னன்ட்டு சோய்க்கு புரியல. அப்பா கரெக்டா அந்த பின்னாடி தூங்கிட்டு இருந்தான்ல, அந்த பையன் எழுந்துக்கிறான். அவன் பேர் கோ. அதான் அந்த கேபாப் ட்ரெயினி, அவன் வந்து வெளியே சொல்லிக்கலாம் அந்த மாதிரி சொல்றாங்கல்ல, அந்த பையன் பேர் கோ. அவன் தான் நம்மளோட இன்னொரு ஹீரோ. ஸோ அவன் எழுந்தோடனேயே அவன் சோயை தான் ஒரு மாதிரி உத்து பார்க்குறான். என்னமோ யோசிக்கிற மாதிரி தெரியுது. அப்படியே 2 பேருக்கும் ஒரு ஐ கான்டாக்ட் போயிட்டு இருக்கு. உனக்கு என்ன தேவைனாலும் அந்த தாத்தா கிட்ட மட்டும் கேட்டுறாதுன்னு சொல்ல, யாரதான் இவங்க தாத்தான்னு சொல்றாங்கன்ட்டு நம்ம சோய்க்கு சுத்தமா புரியல. அப்ப அந்த லீடர் பையன் இவனை கலாய்க்கிறான். இங்க பாரு, யூனிஃபார்ம் கலருக்கு சம்மந்தமே இல்லாம இவன் ஒரு பிளாக் கலர் மாஸ்க் போட்டு வந்திருக்கான் பாருன்னு சொல்லிட்டு இருக்கான். பட் ஏன் வந்து கோ மாஸ்க் போட்டிருக்கான்னு அங்க யாருக்குமே தெரியல. பட் கோ என்ன பண்றான்னா இதெல்லாம் கண்டுக்காம அவன் நிறைய சோயை பத்தி தான் கேட்குறான். நீ ரொம்ப பிரெட்டியா இருக்கே, நீ ஏதாவது இந்த ஐடல் ட்ரெயினியாகன்னு இருக்கியான்ட்டு. அதோட எனக்கு இந்த வைப்லாம் டக்குன்னு மேட்ச் ஆகும். ஸோ எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுதுன்னு சொல்ல, இவன் பாட்டுக்கு பேசிட்டே போறான். நீ எந்த ஏஜென்சியில் இருக்கன்னுலாம் சொல்லி கேட்கும்போது அவன் அப்பெல்லாம் ஒன்றுமே இல்லை, அந்த கேபாப் ட்ரெயின் எல்லாம் இல்லைன்னு தான் சோய் சொல்கிறான். அதை கேட்டு இவனுங்க என்னமோ பெரிய விஷயம் சொன்ன மாதிரி ரொம்ப ஷாக்காகிறாங்க. அதோட அந்த மற்ற பசங்க இருப்பாங்கல்ல, அவங்க கோவை பார்த்து கேட்குறாங்க, ஆமாம் நீ இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பேசக்கூடிய ஆளா? யாருக்கிட்டையும் நல்லாவே பேச மாட்டேன், இவங்ககிட்ட என்ன இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பேசுகிறாங்க மாதிரி சொல்ல, அப்பா கரெக்டாக சாருமே கிளாஸுக்கு வர இவங்க அந்த பேச்சு அப்படியே மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பிரேக் டைமில் பார்த்தீங்கன்னா ஜோய் வந்து ஒரு நோட்டீஸ் பார்த்துட்டு இருக்கான். அது எப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பெயிண்ட் பண்ணுங்க அந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் தான். அதை அவன் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ கூட இந்த கோ போய் அவன்கிட்ட கேட்குறான், நீ எந்த ஏஜென்சிலும் இல்லையா என்னன்ட்டு. இவனும் இல்லைன்னு சொல்ல, இவங்க 2 பேர் பேசுகிற பார்த்து பின்னாடி அந்த லீடர் பையனும் ஹைட்டாக இருக்க பையனும், ஓ ஃபர்ஸ்ட் சைட்லேயே எனக்கு க்ரெஸ் ஆயிட்டாங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பின்னாடி கமெண்ட் அடித்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்போ கோ வந்து ஜோய் கிட்ட கேட்குறான், உனக்கு அப்போ நீ என்ன பிளான்ட்டாக வச்சிருக்க உன் லைஃப்லன்னு கேட்கும்போது ஜோயை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையை வாழ்ந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கான். பட் கோவோ இப்படிலாம் இருக்க, லைஃப்பில் ஏதோ ஒரு எய்ம் வச்சுக்கோ அந்த மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பொசுக்குன்னு அவனோட மாஸ்கை கழட்ட. அவன் என்ன நினச்சி கழட்டான்னு தெரில. பட் அவன் மாஸ்கை கழட்டும் போது நேராக சோய்க்கு அவனை நோக்கி பல கோடி விதமான கலர்ஸ் அப்படியே அவனை நோக்கி வர மாதிரி காட்டுறாங்க. அவன் கண்ணுக்குள்ளே போகிற மாதிரி. இப்போ அந்த லைட்லாம் அவன் கண்ணுக்குள்ளே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக சுற்றி இருக்க எல்லாருமே ஃப்ரீஸாக இருக்காங்க. அப்போ டக்குன்னு சோய் மயங்கி விழுந்துடுறான். அதுக்கப்புறம் அவனை மெடிக்கல் ரூம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ சோயோட வயசோல என்ன சொல்கிறான்னா, அவங்க அம்மா ஒரு மோனோ தானே, அவங்க அப்பா தான் அவங்களுக்கான ப்ராப் போல். ஸோ அவங்கள மீட் பண்ணும்போது அந்த டே ரொம்ப ரொமான்டிக்காக இருந்துச்சுன்னெலாம் இவங்க சொல்லியிருப்பாங்க. அதை தான் இவன் நினச்சி பார்க்குறான். இவன் வந்து இவனுக்கான ப்ராப்ளம் மீட் பண்ணுவேன்னு கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டான். பட் அவனை மீட் பண்ணிட்டான்ல. ஸோ இப்போ மெடிக்கல் ரூமில் கண் முழிச்சு பார்க்கும்போது அவன் கண்ணுக்கு மறுபடியும் அந்த லைட்லாம் அடிக்கிற மாதிரி இருக்குது. இவன் கண்ணை மறுபடியும் மூடிக்கிறான். இவனுக்கு ஆப்போசிட்டில் தான் கோவன் நின்றுட்டுருக்கான். அங்கே டாக்டருமே நின்றுட்டுருக்காங்க. ஸோ இவன் கண்ணை மூடி இருக்கும்போது கண்ணை மூடி மட்டும்தான் இருக்கான். பட் ஐக்குள்ளே அந்த கருவில் இருக்கும்ல, அது வந்து நகர்ந்துட்டு இருக்கிறத கோ பார்த்துட்டு சொல்கிறான். அவனுக்கு அந்த கலர்லாம் அடிச்சனால இப்படி இருக்கானுங்கிற மாதிரி இவன் ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்க. டாக்டர் சொல்கிறாங்க, தம்பி அது என்னோட வேலை, நீ அவனை ஜஸ்ட் பார்த்துக்க மட்டும் செய்யுன்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ வேலை விஷயமா வெளியே போகிறாங்க. அப்போ கோ பார்த்து சோய் சொல்கிறான், இங்கே பாரு நீ கண்ணை திறன்ட்டு. பட் அவனும் இல்லை எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கண்ணையே திறக்க மாட்டான். என்ன பண்ணாலும் இப்போ நீ எழுந்து உட்காந்து மெடிசன் சாப்பிட்டு தான் ஆகணும், எந்திரிச்சு உட்காருன்னு சொல்லிட்டு இவன் தான் அவனை உட்கார வைக்கிறான். அப்போ வந்து அவன் லைட்டாக கண்ணை திறக்க அவனோட பேண்ட்டு கலர் அது வந்து ப்ளூவில் இருக்குது. ஸோ அவன் பார்த்து ஆச்சரியப்படுறான். அப்போ கோ தான் அவனுக்கு சொல்கிறான், இந்த கலர் தான் கடலோட நிறம்னு. இவன் ஆச்சரியப்படுறான், என்னது இதுவா, நான் அது வரைக்கும் கிரீன் தான் நினச்சேன், நான் பார்த்த கடல் இந்த கலரில் இல்லைன்ட்டு அவன் அவ்வளோ ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான். பட் அப்பன்னு பார்த்து அவனுக்கு இத்தனை நேரம் கலர் கிடச்சதில்ல, அந்த கலர்லாம் மறுபடியும் பழையபடிக்க மாதிரி அவனுக்கு எல்லாமே கிரேல தெரிய ஆரம்பிக்குது. அப்போ அவனுக்கு டீ கலரிங் ஆகுதான்னு கேட்க அப்போ இவனுமே ஆமாங்கிறான். பட் இதுவும் நல்லா தான் இருக்குது, எனக்கு இதுக்கு முன்னாடி அந்த கலரை பார்க்கும்போது ஒரு மாதிரி மூச்சு முட்ட மாதிரி இருந்துச்சு, இப்போ நான் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்லும்போது கோவுமே சோயோட தலையை கோதிவிடலான்னு பார்க்குறான். பட் சோய் வந்து கையை தட்டி விட்டுறான், யாரும் என்னை தொடுறது எனக்கு பிடிக்காதுன்ட்டு. அப்போ கோ வந்து அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. அவன் சோய் பக்கத்தில் வந்து, அப்போனா நீ தெரிஞ்சுக்கணும், நான் ஒரு சாதாரண ஆள் இல்லைன்ட்டு, உனக்கு நான் ரொம்ப முக்கியமான ஆள், உனக்கான ப்ராப் நான் தான் சொல்ல, அதை நீ ஒத்துக்கிறதானன்னு கேட்கும்போது தான் அப்படியே இவங்க 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் போகுது. பட் சோய் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு அவனை தள்ளிவிட்டு எந்திரிச்சிட்றான். எனக்கு என் ப்ராப்பை மீட் பண்ணுன்ட்டு நான் நினச்சது கூட இல்லை, அப்படி ஒரு ஆசையே என் மைண்டில் இல்லைன்னு சொல்ல. அப்போ கோ பார்க்குறான், ஏன் இப்படி சொல்கிற, ஒரு வேளை நாங்கிறனால உன்னால் ஏற்றுக்க முடியலையான்ட்டு.
இல்ல அதனால இல்ல. எனக்கு கொஞ்சம் நிம்மதி வேணும்னு சொல்லிட்டு ஜோய் கிளம்ப பார்க்குறான். பட் கோ வந்து அவன் கைப்பிடிச்சு பேச பார்க்குறான். அப்ப ஜோயுமே லைட்டா மயக்கம் வர மாரி தான் பண்றான். "நீ இன்னி டயர்டா தான் இருக்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுன்னு" சொல்ல, அவன் கேட்க மாட்டேங்கிறான். என்ன பாருன்னு சொல்லிட்டு கோ வந்து ஜோய் அவன பார்க்க வைக்கிறான். "நான் இப்ப என்னோட மாஸ்க் எடுத்து என் ஃபேஸ நீ பார்க்குறியா?" நான் மாஸ்க் எடுக்கட்டான்னு கேட்க, பட் ஜோய் வந்து உறுதியா சொல்லிடுறான். எனக்கு தேவையில்லன்னு சொல்லிட்டு அவன் தள்ளிக்கிறான். "இங்க பாரு, நீ எந்த மோனோ கூடயும் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு தெரியாதா? ஏன்னா எத்தனை ப்ராப் வந்து மோனோக்கள் கடத்தி, கொலை பண்ணி எவ்வளோ நடக்குது. இது எவ்வளோ சீரியஸ்ன்னு உனக்கு புரியலன்னு" கேட்க, கோவ பார்த்தா அதெல்லாம் ஒரு பொருட்டா கூட மதிக்கிற மாரி தெரியல. அவன் ஜாலியா தான் இருக்கான். ஏன்னா அவன பொறுத்தவரைக்கும், இப்ப மோனோக்கு வந்து அதாவது நம்ம ஜோய்க்கு வந்து அந்த கலர் கிடைக்கும்போது அவன் கருவிழி மூவ் ஆகுதுல்ல, அத பார்க்கறது இப்ப கோக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு. எனக்கு அத பத்திலாம் கவலை இல்ல. உனக்கு கலர் வரும்போது உன் கண்ணோட மூவ்மெண்ட் எனக்கு புடிச்சிருக்கு. எனக்கு அது போதுங்கிற மாரி சொல்றான். சரி பேசாம நம்ம ஒரு டீல் போட்டுக்கலாமா? இப்ப நான் உனக்கு கலர்ஸ்லாம் சொல்லி தரேன். நீ எனக்கு அந்த கலர்ஸ பார்க்கும்போது உன் கண்ணோட மூவ்மெண்ட் அத காட்டு. ஓகேவான்னு கேட்க, ஜோய் வந்து எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம் போம்போது அந்த லீடர் பையனும், ஹைட்டா இருக்க பையனும் அங்க தான் நின்னுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்களுக்குமே ஒரு மோனோ தான் தெரிஞ்சிருச்சு. "என்னது நீ மோனோவா? பட் நாங்க இந்த விஷயத்தலாம் யார்கிட்டயும் சொல்லல. நீ ஏதோ பேய பார்த்து மயங்கி விழுந்துட்டோம்." அப்படிதான் சொல்லியிருக்கோம். ஸோ பிரச்சனை இல்லன்னு சொல்ல, இவன் பார்க்குறான் என்னது பேயான்ட்டு. என்னன்னா, இப்ப இவங்க வந்ததுலேருந்து இவங்க ஏதோ தாத்தா தாத்தான்னு பேசிட்டு இருந்திருப்பாங்கல்ல. ஆக்சுவலா அது ஒரு பேயா தான் இவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஹைட்டா இருக்க பையன யாரோ இதுக்கு முன்னாடி இந்த பாய்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, சில வம்பு பண்ற பசங்க. அந்த பசங்கலாம் கிண்டல் பண்ணியிருக்காங்க. அப்ப வந்து டக்குன்னு இந்த வயசான ஆளுங்க பேசுவாங்கல்ல, அந்த டோன்ல பேசியிருக்கான். ஸோ அந்த மாரி அவன் பேசும்போது, அது டக்குன்னு எல்லாருக்கும் எப்படி கிரியேட் ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த வதந்தி பரவும்ல. ஸோ இந்த ஹைட்டா இருக்க பையன் கூட ஏதோ வயசான ஆளோட பேய் இருக்கு. அப்படிங்கிற மாரி அந்த ஸ்கூல் ஃபுல்லா கிரியேட் ஆயிருச்சு. ஸோ இதுவுமே அந்த மாரி பசங்கள பயப்பட வைக்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, இவங்க வந்து அதையே மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வயசான தாத்தாவோட பேய் வந்து இவனுக்குள்ள வந்துட்டு போயிட்டு இருக்க மாரி. ஸோ நீ எதுவும் கவலைப்படாத. உன்னை யாராவது தொல்ல பண்ணா சொல்லு. நாங்க பார்த்துக்குறோம்ன்னு சொல்ல, ஜோய் பார்க்குறான். நீங்க ஏன் என்ன பார்த்துக்கணுன்ட்டு. அப்ப இவனுமே ஏன்னா நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அப்படிங்கிற மாரி லீடர் சொல்ல, அப்ப அந்த ஹைட்டா இருக்க பையனும் சொல்றான். பட் அவனுக்கு இதுவரைக்கும் எந்த ஃப்ரெண்ட்ஸும் இருந்ததில்லன்னு நெனைக்கிறேன்ட்டு. ஸோ ஜோயுமே என்ன சொல்றான்னா, நீங்க என்ன பார்த்து ஜட்ஜ் பண்ணாம இருக்கிறது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. பட் என்னால தனியா இருந்துக்க முடியும்னு சொல்லிட்டு போறான். அப்ப இவங்க பேசிக்கிறாங்க. இந்த மாரி மோனோஸ் எல்லாமே மேக்ஸிமம் லோன்லியா இருப்பாங்கன்னு தான் எல்லாருமே கேள்விப்பட்டுருக்காங்க. ஸோ இப்ப ஜோய் எப்படியோ ஸ்கூல் விட்டு நடந்து போக, அவன் உலகமே இப்ப மறுபடியுமே கிரே கலர்ல மாறிடுச்சு. அவன் உலகம் பழைய நிறத்துக்கே வந்துருச்சு. இத தான் அவன் நெனச்சு பார்த்துட்டு போறான். அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு போனோனே, அவங்க ஆன்டிக்கு மெசேஜ் பண்றான்னு பார்க்குறான். இப்படி எனக்கு மறுபடியும் ஸ்கூல் மாத்தணும். என்னோட ப்ராப் வந்து இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறான்ட்டு. பட் அந்த மெசேஜ அவன் அனுப்பல. டக்குன்னு டெலீட் பண்ணி விட்டுர்றான். அப்படியே நெனச்சு பார்க்குறான். அந்த பேண்டோட கலர பார்த்துட்டு, இதுதான் கடலோட நிறம் சொல்லியிருப்பான்ல. ஸோ கடல் வந்து கடல் தண்ணி இந்த நிறத்துல தான் இருக்குமான்ட்டு. அப்படியே அங்க ஒரு பெயிண்டிங் இருக்கு. யாருன்னா, நம்ம சோயோட அம்மா தான். சோயோட அப்பா வந்து அவங்க இறக்கறதுக்கு முன்னாடி, அவங்க அம்மாவ இந்த மாரி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதோட அவங்க அப்பா வந்து அடிக்கடி சொல்லுவாராம், "உங்க அம்மாவோட லிப்ஸ் வந்து ரொம்பவே ரெட் கலர்ல இருக்கும்ன்ட்டு." பட் ஜோய பொறுத்தவரைக்கும், அவங்க அம்மா அந்த பெயிண்டிங்ல போட்டிருக்க ஸ்கை ப்ளூ கலர் ட்ரெஸ் அது எப்படி இருக்கும்னு தெரியாது. அவங்க அம்மா போட்டிருந்த ப்ரவுன் கலர் ஷூஸ் அதுவும் அவங்க அம்மா லிப்ஸ் எல்லாம் ரெட் கலர்ல இருக்குன்னு சொல்றாங்கல்ல. அப்பன்னா என்னன்னு இவனுக்கு புரிஞ்சிருக்க கூட புரிஞ்சிருக்காது. அந்த மாரி ஒரு வாழ்க்கைய தான் வாழ்ந்துட்டு இருக்கான். ஸோ இவனுக்குமே கலர்ஸ பார்க்கணும்னு ரொம்பவே ஆசையா இருக்கு. அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. அவங்க அப்பாவ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது, அந்த கலருல அவங்க மேல வந்து பட்டுருக்கும்ல. ஸோ அத வந்து மறக்கவே முடியாதுன்ட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா அன்னைக்கு அவங்க விழுந்து அவங்களுக்கு அடி கூட பட்டுருக்கும். பட் அதையும் காட்டிலும் அந்த கலர் அவங்க பார்த்தது தான் அவங்க மறக்கவே முடியாதுங்கிற மாரி ரொம்ப புடிச்சிருக்கும் அவங்களுக்கு. ஸோ ஜோய்க்குமே அந்த கலர்ஸ்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. இந்த பெயிண்டிங்ல அவங்க அம்மா இருப்பாங்கல்ல, அத பார்த்து ஆமா அவங்க அம்மாவுக்கு இந்த ஸ்கை ப்ளூ கலர் ட்ரெஸ், ப்ரவுன் கலர் ஷூ அதெல்லாம் ரொம்பவே அழகா இருக்கு. அவங்க அம்மாவோட லிப்ஸ் ரெட் தான்ட்டு இவன் பார்க்கணுங்கிற ஆசையில இருக்கான். ஸோ அந்த ஆசையில தான் அவன் அப்படியே அந்த சோஃபால உட்கார தெரியாம டிவி ஆன் பண்ணிடுறான். அதுல என்ன ஓடுதுன்னா, சில பூச்சிகள்ல பெண் பூச்சிய வந்து ஆண் பூச்சி சாப்பிடும்ல, அந்த மாரி ஒரு நியூஸ் தான் ஓடிட்டு இருக்கு. அத பார்த்தே இவன் என்னமோ யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ இவன் அடுத்த நாள் ஸ்கூல்ல பார்க்கும்போது, இவங்க 3 பேருமே உட்காந்துருக்காங்க. கோ அப்பதான் ஸ்கூலுக்கு வரான். அவன் வந்தோனே ஜோய கூப்பிட்டு பார்க்குறான். பட் ஜோய் வந்து திரும்பி கூட பார்க்க மாட்றான். அதுக்கப்புறம் ஜோய்க்கு பின்னாடியும் போய் உட்காந்துட்டு, ஜோய்ன்னு கூப்பிட, அவன் வந்து ஒரே வார்த்தை தான் கேட்குறான். "நீ மாஸ்க் போட்டிருக்கியா இல்லையான்ட்டு?" அவன் மாஸ்க் போட்டிருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவன் திரும்பியே பார்க்குறான். பட் கோ என்ன பிளான் பண்ணியிருக்கான்னா, இந்த கடையிலலாம் போய்
கலர் சார்ட் இருக்கும்ல, நல்லா நெறைய கலர்லாம் ஒரு இதோட பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, குட்டி குட்டி பேப்பராட்ட. அந்த மாரி ஒண்ணு வாங்கிட்டு வந்து, இவனுக்கு டீச் பண்றதுக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்கான். இவனுங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு, என்னடா நடக்குதுங்கிற மாரி தான் அந்த லீடர் பையனும், ஹைட்டா இருக்க பையனும் பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஜோ என்ன பண்றான்னா, அவனுக்கு இது சுத்தமா கண்டுக்காத மாரி, திரும்பி பாட்டு கேட்க ஆரம்பிச்சிடுறான். பட் பிரேக் டைம் விடும்போது, அப்ப கிளாஸ்ல யாரும் இல்ல. ஸோ ஜோய் அங்க வந்து, அந்த டேபிள்ல தானே அந்த கலர் சார்ட் வச்சிருப்பான். அதை எடுத்து அவனே பார்த்துட்டு இருக்கான். பட் அவன் பார்க்கும்போது, அவனுக்கு மேக்ஸிமம் எல்லா கலரும் ஒரே மாரி தானே தெரியும். இதுல எந்த டிஃபரன்ஸுமே இல்ல. எல்லாம் ஒரே மாரி தான் இருக்குன்னு சொல்ல, அப்பா கரெக்ட்டா அவனுக்கு பின்னாடி கோ வந்துடுறான். ஸோ அவன் பின்னாடி நின்னுட்டு, நான் உனக்கு சொல்லி தரேன்னு சொல்லிட்டு, அவன் ஒவ்வொண்ணா சொல்றான். இந்த 3வது இருக்க கார்டு இருக்குல்ல, இது எல்லோ. ஒய்னா எல்லோவ குறிக்கும். ஆர்னா ரெட்ட குறிக்கும்ன்ட்டு இவன் சொல்லி தந்துட்டு இருக்க. அப்படியே பியூட்டிஃபுல்லா இந்த மூமெண்ட் போயிட்டு இருக்கு. பட் ஜோய் டக்குன்னு அவனை தள்ளிட்டு எழுந்துக்கிறான். பட் கோ அவனை விடாம அவன் கையை பிடிச்சு அவனோட மாஸ்க் இறக்கி விட்டுறான். பிளான் போட்டு மாஸ்க் இறக்கி விட்டான். ஸோ இதை பார்த்து என்ன ஆகும், மறுபடியுமே அந்த கலர்ஸ்லாம் ஜோய் மேலே அடிக்க அவன் அதுக்கப்புறம் மயங்கிடுறான். மறுபடியும் அவனை மெடிக்கல் ரூமுக்கு தான் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவன் கண் முழிக்கும் போது கேட்குறான், எப்படி பிளான் போட்டு என்ன இது பண்ணிட்டேன்ட்டு. அவங்க திட்டிகிட்டே தான் எழுந்திக்கிறான். பட் கோ வந்து இப்போ அவன்கிட்ட அந்த கலர் சார்ட்டை காமிக்க அவனுக்கு எல்லா கலரும் தெளிவாக தெரியுதுல்ல. ஸோ எனக்கு இந்த கலர்ஸ்லாம் பார்க்கணுங்கிற மாதிரி அவன் சிரிக்கிறான். பட் அப்போ டக்குன்னு அவன் கலர்ஸ்லாம் அன்னைக்கு மறைஞ்சதுல அந்த மாதிரி மறைஞ்சு இப்போ மறுபடியும் கிரே கலர் ஆகுது. அப்போ ஜோய் சொல்கிறான், நான் இந்த கலர்ஸ்லாம் பார்க்கணும், உன் மாஸ்க் இறக்குங்கிற மாதிரி சொல்கிறான். பட் அதை கேட்டுட்டு கோவோ, உனக்கு வேணும்னா நான் கண்டிப்பாக பண்ணுவேங்கிறான். பட் உடனே ஆனால் நான் அப்புறம் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படியே பேச்சை மாற்றிடுறான். அப்போ இவனுமே இல்லை இல்லை இப்பயே பண்ணுங்கிற மாதிரி போகிறவனை தடிச்சு பிடிச்சி நிறுத்த கோ ஒரே விஷயந்தான் சொல்கிறான், உனக்கு என்ன வேணுமோ அதுக்கான ப்ரிவியூவை நான் காட்டிட்டேன். இப்போ நான் உனக்கு சொல்லித்தரக்கு உனக்கு ஓகேவான்னு கேட்க அப்படியே 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் போகுது. இதோட இந்த ட்ராமாவோட பார்ட் 1 முடியுது. இந்த ட்ராமா எப்படி இருக்கு? இந்த ட்ராமாவை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி ஹைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.